இந்தியா போலிங் போட்டால் பேட்டிங் ஆடல. மோடி வந்தப்பறம் தான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா போ அப்போ ஆடாத, நீ ஆடாத, போ கை குலுக்காம போவேன். அது ஏன் இஷ்டம். இப்போ ரசிகர்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, என்னடா அது இப்படி இருக்காங்களே அப்படின்ற போல ஒரு வெறுப்புணர்வு. ஒரு கிரிக்கெட் ரசிகனா எனக்கு என்னோட மனநிலை பாகிஸ்தான் கூட ஆடியதே தவறு. பிச்சைக்காரனோட ஆடி அவனுக்கு ₹4 பிச்சை போடுவது தவறு என்று பார்க்கிறேன். ப்ராட்காஸ்டிங் ரைட்ல பாகிஸ்தானுக்கு ஒரு ₹4 கிடைச்சிருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக் வருதோ வரலையோ பாகிஸ்தான் கூட எந்தமே ஆடக்கூடாது. Taste the Daily. 2003 உலகக்கோப்பையை வென்ற போது ரிக்கி பாண்டிங் வந்து அந்த உலகக்கோப்பையை ஈராக்கில் போர் புரியும் ஆஸ்திரேலிய போர் வீரர்களுக்கு சமர்ப்பித்தார். அதை யாரும் தப்பு சொல்லி தோனி வந்து ஆர்மி கலர் க்ளவ் போட்டிருக்காரு, அதை கழட்டணும்னு சொல்லிட்டு 2019 உலகக்கோப்பை எப்போ பாகிஸ்தான் கம்ப்ளைண்ட் பண்ணல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களுக்கும் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் பேஷன்ஸ் ஆகிட்டாங்களா என்ன? இந்திய நீ கைகுலுக்கிய தவிர அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தவறு என்று மன்னிப்பு கேட்டாரா? இல்லையே. யுஏஇ போட்டியை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. புறக்கணிச்சாங்களா? விளையாடினாங்கல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட ஆடினதே தப்பு. சாஹிப் அப்ரிதி சொல்லியிருக்காரு சார், இது வந்து கிரிக்கெட் வீரர்கள் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, அவங்களுடைய மேலிடம் தான் சொல்லி கொடுக்குது, அவங்க இதை செய்யறாங்க அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. மோடி பதவியேற்றது முதலே இந்தியா வந்து இஸ்ரேல் போல மாறிட்டு வருதுன்னு. ஆமா, கரெக்ட். பாகிஸ்தான் எது போல மாறிட்டு வருது? தோத்து போயிட்டு திரும்பி நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மே 10 பெரேடு போன திட்டு பையன் தானே சார் அப்ரிதி. என்ன எதை ஜெயிச்சாங்க? ஆபரேஷன் சிந்தூர் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் சார் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம் சார். ஜெயின் வணக்கம் சார். அண்மையில் வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆசிய கோப்பை லீக் போட்டி நடந்திருக்கு. இதில் வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு புது முறையாக வந்து டாஸ் வென்ற போதும் இல்லை வெற்றி பெற்ற போதும் இரு நாட்டு வீரர்களும் கை குலுக்காம முகம் கூட பார்க்காம போயிருக்காங்க. இது எந்த விதமான அணுகுமுறை? இந்த அணுகுமுறை சரியா? இதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன சார்? இது என்ன புதுசா? 2006 பாகிஸ்தான் வந்து பாலை வந்து டேம்பர் பண்ணாங்க. அதாவது பாலோட அந்த பந்து இருக்கும் ஷேப்பை வந்து மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நடந்துட்டு இருந்த போட்டியை அம்பையருங்க பாலை மாற்றி பாகிஸ்தானுக்கு பெனால்ட்டி கொடுத்தாங்க, ரன்னு. அதுக்கு பாகிஸ்தான் லஞ்சோ டீ பிரேக் அப்புறமும் கிரவுண்டுக்கே வராமல் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்பையருங்க கிரவுண்டுக்கு வந்தும் கிரிக்கெட் பிளேயருங்க இங்கிலாந்து அணியர் கிரவுண்டுக்கு வந்தும் அவங்க வராது இருந்த காரணத்தினால் 15 நிமிடம் கழித்து மேட்சை இங்கிலாந்து வெற்றி பெற்றதாக அம்பையர்கள் அறிவித்து விட்டார்கள். அப்பொழுது இங்கிலாந்து அணிக்கும் அம்பையர்களுக்கும் கூட கை குலுக்கவில்லை பாகிஸ்தான் அணி. யார் யாரை கூறுவது என்று சற்றே கொஞ்சம் திரும்பி பார்க்க கொள்ளட்டும் பாகிஸ்தான் அவர்கள் வரலாறு என்ன என்று. ஸோ உங்கள் கேட்ட கேள்விக்கு பாகிஸ்தான் என்ன செய்தார்கள் என்று பதில் அளித்து விட்டேன். 1936 ஜெசி ஓவன்ஸுக்கு ஹிட்லர் கை குலுக்கவில்லை. அவர் கருப்பினத்தை சேர்ந்த அமெரிக்க வீரர்களுக்கு. 2 மூன்றாவது 1980 நடந்த வின்டர் ஒலிம்பிக்ஸில் பனி ஹாக்கி போட்டியில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடந்த பந்தயம் முடிந்த பிற்பாடு சோவியத் யூனியனிடம் கை குலுக்கவில்லை அமெரிக்கா. காரணம், ஆப்கானிஸ்தான் மீது சோவியத் யூனியன் படையெடுத்துள்ளது என்று. 1980 சம்மர் ஒலிம்பிக்ஸ் மாஸ்கோவில் நடந்தபோது அமெரிக்கா புறக்கணித்தது. 84 லாஸ் ஏஞ்சலிஸில் அமெரிக்காவில் ஒலிம்பிக்ஸ் நடந்த போது சோவியத் ரஷ்யா மற்றும் சோவியத் ரஷ்யா சார்ந்த நாடுகள் அந்த ஒலிம்பிக்ஸை புறக்கணித்தன. இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். வரலாறு மிக நீண்டது. ஏன் இப்போ ரீசெண்டாக நடந்த கிரிக்கெட் போட்டியில் கூட தான் கடைசி ஒரு ஹவருக்கு முன்னாடி பென் ஸ்டோக்ஸ் வந்து டிக்ளரேஷன், நான் வந்து முடிச்சுக்கலாம் மேட்சை, இனிமேல் யாரு வெற்றி தோல்வி ஒன்றும் ஆக போகிறது இல்லை, மேட்சை முடிச்சுக்கலாம், பிளேயருங்க டயர்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் இல்லை நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு முடிக்க விருப்பம் இல்லை, நீங்கள் போலிங் போடுங்கன்னு சொல்லி 2 பேரும் போலிங் போட்டு முடித்த, அதாவது சதம் அடித்த பிற்பாடு தான் வாஷிங்டன் சுந்தரம் நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் சதம் அடித்த பிற்பாடு தான் மேட்சை வந்து நம்ம முடிச்சுக்கிட்டோம். அப்போ பென் ஸ்டோக்ஸ் கை குலுக்கலையே. எவ்வளோ சம்பவங்கள். இம்ரான்கான் கிரிக்கெட் மேட்சை காஷ்மீர் பிரச்சனை கிரிக்கெட் பிளே கிரவுண்டில் யார் ஜெயிக்கிறார்களோ அதை வைத்து தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று இம்ரான்கான் ஒரு காலத்தில் அரக்குவியல் விட்டார். இது வந்து பெஹல்காம் தாக்குதலோட ஒப்பிட்டு பார்க்கறது எப்படி சார்? அது 2003 இதே உலகக்கோப்பையை வென்ற போது ரிக்கி பாண்டிங் வந்து அந்த உலகக்கோப்பையை ஆஸ்திரேலிய போர் வீரர்கள் ஈராக்கில் போர் புரியும் ஆஸ்திரேலிய போர் வீரர்களுக்கு சமர்ப்பித்தார். அதை யாரும் தப்பு சொல்லி தோனி வந்து
ஆர்மி கலர் க்ளவ் போட்டிருக்காரு, அதை கழட்டணும்னு சொல்லிட்டு 2019 உலகக்கோப்பை எப்போ பாகிஸ்தான் கம்ப்ளைண்ட் பண்ணல? ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களுக்கும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பேஷன்ஸ் ஆகிட்டாங்களா என்ன? பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு குடை பிடிக்கிறவங்களுக்கு உங்களை சொல்ல நான் என்னவோ கை கொடுக்காத குத்தம் மாதிரி ஐசிசி ரூல் புக்லங்க கை கொடுக்கணும்னு ரூல் இருக்கா சார்? இல்லைங்க சார், அது ஒரு பாரம்பரியமா கொடுத்துட்டு வரோம். என்ன ஒரு பாரம்பரியம்? நாகரிகம் அது. ஒரு நாடோட கிரிக்கெட்டை வேண்டா நாங்க வந்து காஃபிர்களை ஜெயித்து விட்டோம்ன்ட்டு மெசேஜ் போடுறது பாரம்பரியமா? இல்ல ஒரு இந்திய பெண்மணி வந்து ஒரு கிரிக்கெட் வீரர், பாகிஸ்தானி கிரிக்கெட் வீரர், முன்னாள் வீரர் இந்திய பெண்மணிக்கு சிந்தூர் அழிவிக்கிறது போ போட்டோ போடுறது மேட்சுக்கு முன்னாடி, அது நாகரிகமா? இல்லை முதலில் நாங்கள் காஷ்மீரை பிடிப்போம் பிறகு இந்தியாவை பிடிப்போம் என்று ஷோயிப் அக்தர் சொன்னது நாகரிகமா? இல்லை அவர்கள் அணியிலேயே பாகிஸ்தான் வரலாற்றிலேயே 4வது அதிகமான விக்கெட் எடுத்த பிளேயர் யார் என்று பார்த்தால், வீரர் யார் என்று பார்த்தால் தானிஷ் கனீரியா. அவர் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர். அவரை நீ குதிரையை கும்பிடுவாய், யானையை கும்பிடுவாய் அப்படின்னு அவரை கொச்சைப்படுத்திய ஷஹீத் அஃப்ரிதிக்கு நாகரிகம் தெரியுமா? ஏன் இந்தியாவில் முஸ்லீம் வீரர்கள் ஆடியதே இல்லையா? இல்லை இந்திய அணிக்கு தலைவராக முகமது அஸ்ருதீன் கேப்டனாக இருந்ததே இல்லையா? அவரை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, நான் பார்த்துருக்கேன். ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் பிளேயர் அவர். விருஷ்டி ஜீனி அப்படி அடிச்சாருன்னா 4 தான். ஆஃப் சைட் போடுற பால் லெக் சைடில் ஃப்ளிக் பண்ணுவார் அஷார். அப்பேற்பட்ட பிளேயரை வந்து ஏன் போன வாட்டி நடந்த உலகக்கோப்பையில் அதிகமான விக்கெட்டுகளை இந்தியாவுக்காக வீழ்த்திய ஜஸ்பீர் பும்ராவோட முகமது ஷமி, அவர் வந்து ஏன் பாகிஸ்தானில் மட்டும்தான் முஸ்லீம்கள் இருக்கார்களா? இந்தியாவில் இல்லையா? இந்திய அணிக்காக ஆடியவர்கள் இல்லையா? அவர்கள் 2021 உலகக்கோப்பை மேட்சில் முதல் முறையாக பாகிஸ்தான் எந்த உலகக்கோப்பை, அது 2020 ஆகட்டும் இல்லை 50 ஓவர் உலகக்கோப்பை ஆகட்டும், அதில் ஜெயித்ததுக்காக அவர்கள் என்ன சொன்னார்கள்? அன்றிருந்த ஷேக் ரஷீத் என்ற பாகிஸ்தான் அமைச்சர், இஸ்லாம் ஜெயித்து விட்டது. என்ன இஸ்லாம் ஜெயித்து விட்டது? ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஜெயித்தா இஸ்லாம் ஜெயித்து விட்டது, அப்போ தோத்தா இஸ்லாம் தோத்து விட்டதா? இது மாதிரி குறுகிய மனப்பான்மை கொண்ட முட்டாள்களுக்கு நாம் ஏன் கை குலுக்க வேண்டும்? ஷாங்காய் கோஆபரேஷன் கவுன்சில் மீட்டிங் கூட தான் பிரதமர் போயிருந்தார். எங்கே கை குலுக்குனாரு? ஷாபாஸ் ஷெரீஃபோட ஹோட்டல் வெளியே இருக்கிற கார்டு மாதிரி நின்று இருந்தார் ஷாபாஸ் ஷெரீஃப். ஏன் ஷி ஜின்பிங்கே கை கொடுக்கல? புட்டினை ஓடி அந்த கை பாவம் போட்டோன்னு கை கொடுத்தாரு அவர். இல்லைன்னா அவரும் கொடுத்துருக்கு போகிறதில்ல. கை கொடுக்கணும்னு எங்கேயாவது கிரிக்கெட்ல எந்த ரூல் புக்லையாவது கை கொடுக்கணும். அதுக்கு மேலே பொய்யை வேற சொல்கிறாங்க. வாய் கூசாமல் பொய் சொல்லும். அதான் நான் சொல்கிறேன், இயற்கையாகவே பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் பாகிஸ்தானியர்கள் அப்படின்ட்டு. பைக்ராஃப்ட் எங்களிடம் என்ன மன்னிப்பு கேட்டார்? உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுக்கு சரியாக தெரிவிக்கவில்லை என்றால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நீ கை குலுக்கிய தவிர அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தவறு என்று மன்னிப்பு கேட்டாரா? இல்லையே. யுஏஇ போட்டியை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. புறக்கணிச்சாங்களா? விளையாடினாங்கல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட ஆடினதே தப்பு. அதுக்கு காரணம் வந்து ஒலிம்பிக் விளையாட்டுக்கு நாளைக்கு நம்மளுக்கு தேவையாக இருந்தால் இது மாதிரி நடந்தால் நாளைக்கு பாகிஸ்தான் வந்து பாய்காட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காரணத்தினால அது நம்மளுக்கு ஒலிம்பிக் இங்கே நடத்த முடியாமல் போயிடுமோ என்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த மேட்சை ஆட வேண்டியதா, அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்சை ஆட வேண்டியதா போச்சுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இப்படி கூட இருக்குங்களா? போட்டியிடாம கூட அதை தவிர்க்கலாமா? போட்டியிடாம தவிர்த்தா பாயிண்ட் அவர்களுக்கு போயிருக்கும். 2003 உலகக்கோப்பை நடக்கும்போது ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து அணியும் நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தான் நினைக்கிறேன், ஜிம்பாப்வேக்கு போகாமலே அந்த அவர்கள் தவிர்த்தார்கள். ஏனென்றால் அன்றிருந்த ராபர்ட் முகாபே அரசு வந்து அங்கிருந்த வெள்ளையின மக்களுக்கு எதிராக கொடுமை செய்கிறது என்று அவர்கள் ஜிம்பாப்வேக்கு சென்று ஜிம்பாப்வே எதிரே மேட்ச் ஆட தவிர்த்தார்கள். ஆனால் ஜிம்பாப்வேக்கு பாயிண்ட்டுகள் வழங்கப்பட்டன. ஏன் அதுக்கு முன்னாடி உலகக்கோப்பையில் இலங்கையில் குண்டு வெடித்தது காரணமாக 1996 ஆஸ்திரேலியா அணியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் மேட்ச் ஆடவே செல்லவில்லை இலங்கைக்கு. அந்த 4 பாயிண்ட்டுகள் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்டன. அது உலகக்கோப்பையின் அந்த 96 உலகக்கோப்பையின் போக்கையே மாற்றியது. ஸ்ரீலங்கா முதலில் முடிந்தது 10 பாயிண்ட்டுகளுடன். அவர்களுக்கு குவார்டர் ஃபைனலில் இங்கிலாந்து போன்ற அன்றிருந்த இங்கிலாந்து அணி மிக எளிதே தோற்கடிக்கக்கூடிய அணி. அந்த அணி அவர்களுக்கு எதிரான அணியாக அமைந்தது. ஆனால் இலங்கை செமிஃபைனல் வரை வந்தது. இப்போது வரைக்கும் இஸ்ரேல் கூட வந்து யாருமே ஆடினது இல்லையே. கத்தார் ஆடினதில்லை, சவுதி ஆடினதில்லை, எந்த இஸ்லாமிய நாடும் விளையாடினது இல்லையே. ஏன் 1972 முனிச் ஒலிம்பிக்ஸ்ல இஸ்ரேல் வீரர்களை கொன்ற போது எல்லாரும் பார்த்துட்டு வாய்மூடி மௌனம் காத்தது தானே வரலாறு. இது பின்னாடி ஏதோ மத அரசியல் இருக்குங்களா? எது பின்னாடி? இஸ்ரேல் கூட இஸ்லாமிய நாடுகள் எதுவுமே விளையாடாம இருக்கு. ஆமா, மத அரசியல் இல்லாமலே இருக்கு சார். என்னைக்கு சார் விளையாட்டுல அரசியல் இல்லாம இருந்திருக்கு? அரசியல் கறக்காத ஒரே ஒரு தருவாய் எதுன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சமயங்களும் விளையாட்டுக்கும் அரசியலுக்கும் பிணைப்பு உண்டு. ஏனென்றால் ஒரு படத்துல வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட மாட்டாது.
ஒரு படத்தில் ஒரு நாட்டுப்பற்று காட்ட முடியாது. படத்தில் அதை ஹீரோவாக காட்ட முடியும். ஓப்பனாக லைவாக நம்மளால கண் கூட பார்க்கறது வந்து ஒரு விளையாட்டு போட்டியில தான். நீரஜ் சோப்ரா வந்து ஜாவ்லின் வீசிய போது அது போயிட்டு அவருக்கு தங்கம் கொடுக்கும்போது அங்கே தேசிய கீதம் ஒலிக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் பெருமையாக இருந்தது இல்லை? வேற எங்கேயாவது இப்போ தேசிய கீதம் வேற எதுக்காவது இசைக்கிறதுன்றா? வெறும் விளையாட்டில் மட்டும்தான் தேசிய கீதம் இசைப்பது. அதை கூட ஜிலேபி சாங் ஆக்கிட்டானுங்க பாகிஸ்தான். அவங்க தேசிய கீதம் என்னன்னா ஜிலேபி டான்ஸ். அல்வா டான்ஸ் வேணும்னா வச்சிருக்கலாம். நான் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், பாகிஸ்தானோட இனிமேல் தேசிய கீதம் அல்வா டான்ஸ் அப்படின்ட்டு. அமெரிக்காவுக்கு அல்வா கொடுக்கறது, சைனாக்கு அல்வா கொடுக்கறது, எல்லாருக்கும் அல்வா கொடுத்து பழகின நாடு அந்த நாடு. சாஹிப் அப்ரிதி சொல்லியிருக்காரு சார், இது வந்து கிரிக்கெட் வீரர்கள் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, அவங்களுடைய மேலிடம் தான் சொல்லி கொடுக்குது, அவங்க இதை செய்யறாங்க அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. மோடி பதவியேற்றது முதலே இந்தியா வந்து இஸ்ரேல் போல மாறிட்டு வருதுன்னு ஆமா கரெக்ட். பாகிஸ்தான் எது போல மாறிட்டு வருது? பாகிஸ்தான் எது போல மாறிட்டு வருது? 26 பேரை பேல்காம்ல தேடி தேடி மாத்த தேடி கீழே இருக்கக்கூடிய அவர்கள் போட்டிருந்த ஆடைகளை கலைத்து அவர்களை ஆணுறுப்பை பார்த்து அவர்கள் யார் என்று அடையாளம் தெரிந்து கொண்டு சுட்டார்களே, இதுதான் பாகிஸ்தானோட போக்கா? இவங்க என்ன ஹமாஸ் மாதிரி மாறிட்டு வராங்களா? என்ன சார், தோத்து போயிட்டு திரும்பி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மே 10ஆம் தேதி பெரேடு போன திட்டு பையன் தானே சார் அஃப்ரிதி? என்ன எதை ஜெயிச்சாங்க? ஆபரேஷன் சிந்தூர் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? ஜெயிக்கல. அவங்க அமைச்சரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அமெரிக்கா வந்து நிறுத்த சொல்லியும் மோடி கேட்கல அப்படின்னு. பின்ன எதுக்கு அவன் வந்து ஊர் ஊரா பாகிஸ்தான் கொடி எடுத்துட்டு சுத்தினா? யாரை ஏமாத்துறதுக்கு? அவங்க நாட்டை வேணும்னா முட்டாளாக்கலாம், நம்மள முட்டாளாக்கணும்னு நினைச்சா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். அஃப்ரிதி சொன்னாரு இது மாதிரி இந்தியா வந்து இஸ்ரேல் மாதிரி மாறிட்டது. அப்போ பாகிஸ்தான் ஹமாஸா? ஹமாஸ் தான் குழந்தைகளையும் பெண்களையும் முதியோர்களையும் இவங்களை கொன்னது. அது மாதிரி பேல்காம்ல இவங்க பண்ண தாக்குதல் அதற்கு நிகரான தாக்குதலாக இருக்கிறதுனால அப்போ பாகிஸ்தான் ஹமாஸ் தானே? அப்போ ஹமாஸ் கூட கை குலுக்க சொல்றீங்களா? ஒரு தீவிரவாத நாடு, ஒரு தீவிரவாத அமைப்பு கூட கை குலுக்க சொல்றீங்களா? அந்த தீவிரவாத நேற்று ஒரு நியூஸ், ஜப்பான்ல ஒரு டீம் 22 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாகிஸ்தான் ஃபுட்பால் அணின்னு சொல்லிட்டு போயிட்டு 40 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் கரன்சியில் வாங்கிட்டு 22 பேர் ஜப்பானில் போய் நாங்கள் ஃபுட்பால் ஆட போகிறோம், கிளப்பு நாங்கள் பாகிஸ்தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னு போயிட்டு பாகிஸ்தானோட டீம்னு சொல்லி போயிட்டு அங்கே போயிட்டு வேலை தேடுறதுக்கு போயிருக்காங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு தருணங்களில் பாகிஸ்தான் வீரர்கள் ஒலிம்பிக் வீரர்களே மற்ற நாடுகளுக்கு சென்றபோது விசா வாங்கிட்டு போக வேண்டியது, அந்த நாட்டுக்கு போக வேண்டியது, அங்கே போய் பாஸ்போர்ட் தூக்கி போட்டு அந்த நாட்டிலேயே உட்காந்துட வேண்டியது, என் நாட்டுக்கு வந்தால் எனக்கு பொழப்பில்லைன்னு சொல்ல வேண்டியது. இது மாதிரி நடந்ததே இல்லையா? பாகிஸ்தான் வீரர்கள் பல வீரர்கள் பாகிஸ்தானுக்கே திரும்புவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு பொழப்பில்லை பாகிஸ்தானில். அஃப்ரிதிக்கெல்லாம் பேசுறதுக்கு வாய் வரலாமா? எதன் அடிப்படையில் சொல்றாரு? அப்படியே போற போக்கில் அவரோட மருமகன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட மருமகன் ஷஹீத் அஃப்ரிதியோட மருமகன் யாரு? ஷாஹின் அஃப்ரிதி. ஒரு வாட்டியாவது ஏதாவது இந்தியா கூட ஒழுங்கா ஆடி மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரா? ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. அஃப்ரிதி மருமகனுக்கும் 2 பேருக்கும் ஆள் வளர்ந்தாங்க தவிர்த்து அறிவு வளரல. பாகிஸ்தான்காரன் சொல்றதையெல்லாம் சார் அவங்க சொல்றதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க பேசுறீங்களா? உலக வரலாற்றில் எடுத்து பாருங்க, எப்போ வந்து அரசியல் கலக்காத எந்த நாடு கூட அரசியல் இருந்திருக்கு? சவுத் ஆப்பிரிக்கா ஏன் நம்ம வந்து கருப்பின ஒடுக்குகிறார்கள் என்று அந்த கிரிக்கெட் டீமையே நம்ம ஏன் வந்து ஆட விடாமல் பண்ணோம்? 69லேருந்து கிட்டத்தட்ட 91 வரைக்கும் இந்தியா வந்து ஆடுற வரைக்கும் அவங்க ஏன் எந்த மேட்ச்லையும் ஆட விடல? அவங்களேன் பாய்காட் பண்ணோம். ஒரு இயல்பான மனித இனத்துக்கு எதிரான ஒரு விஷயங்களை செய்யும்போது அப்பேற்பட்ட எந்த ஒரு விளையாட்டு அணியாகட்டும் வீரராகட்டும் புறக்கணிப்பது இயல்பு. ஏன் இன்னைக்கு ரஷ்யா வீரர்கள் ஆஸ்திரேலியா ஓப்பன், அமெரிக்கா ஓப்பன் இதில் எல்லாம் விளையாடுற வீரர்களுடன் மற்ற நாட்டு வீரர்கள் ஏன் கை குலுக்க மாட்டியிருக்கார்கள்? ஏன் கேட்டால் யுக்ரைன் மேலே போர் தொடுத்துட்டாங்களாம், அதில் கை குலுக்க மாட்டாங்களாம். அங்கே ஆடுற டென்னிஸ் பிளேயர் அந்த சைட்லேருந்து பால் அடிச்சா தானே இந்த சைடு பால் வருது. அவர் என்ன குண்டா தூக்கி போடுறாரு டென்னிஸ் கோர்ட்டில்? நான் கேட்கறது கரெக்டாக இல்லையா? இந்த சைடு ராக்கெட்டில் வரும்போது அந்த சைடு தட்டி விட்டாதான் ரெண்டு பக்கம் இருந்தால் தானே மேட்ச். அந்த மேட்ச் ஆடுற இல்லை. இந்தியா போலிங் போட்டால் பேட்டிங் ஆடணும் இல்லை. மோடி வந்த அப்புறம் தான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா போ அப்போ ஆடாத, நீ ஆடாத போ, கை குலுக்காம போவேன், அது ஏன் இஷ்டம். இப்போ ரசிகர்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, என்னடா அது இப்படி இருக்காங்களே அப்படின்ற போல ஒரு வெறுப்புணர்வு. ஒரு கிரிக்கெட் ரசிகனா எனக்கு என்னோட மனநிலை பாகிஸ்தான் கூட ஆடியதே தவறு. பிச்சைக்காரனோட ஆடி அவனுக்கு 4 ரூபாய் பிச்சை போடுவது தவறு என்று பார்க்கிறேன். பிராட்காஸ்டிங் ரைட்ல பாகிஸ்தானுக்கு ஒரு 4 ரூபாய் கிடைச்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக் வருதோ வரலையோ பாகிஸ்தான் கூட எதுவுமே ஆடக்கூடாது. இந்தியா கூட ஆடும்போது நிறைய பேர் டிவி பார்ப்பாங்க, அதனால ஆடு வரும், ஆடு வந்தா காசு வரும், காசு வந்தா திரும்பி அதை வந்து தீவிரவாதத்துக்கு செலவழிப்பார்கள். அதுக்கு ஏன் நான் இடம் கொடுக்கணும்? பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் மேட்ச் விட்டுருங்க, ஏதாவது கோலி கில்லி ஆடணும்னா கூட ஆடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அதில் கூட போங்கு தான் அடிப்பானுங்க அவனுங்க.
ஸோ பாகிஸ்தான் இஸ் நாட் அ ஃபிட் கண்ட்ரி டு ப்ளே. ஸோ எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இல்லை அவங்க கருத்தை யார் இந்தியாவில் முன் வைக்கிறா? சில பேர் இருக்காங்க, சில ஜேர்னலிஸ்ட்டுங்களும் சில பேரும் தான் சொல்கிறாங்க விளையாட்டை பாருங்க, அரசியலாக பாருங்க. சரி, விளையாட்டை பார்க்குறோம், அரசியலாக பார்க்குறோம். ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் விளையாட்டை பார்க்காம பாகிஸ்தான் ஏன் அரசியலாக்கி இருக்கு? தோனியோட க்ளவ் எந்த கலரில் இருந்தால் என்ன சார்? அவர் ராணுவ கமஃப்ளேஜ் யூனிஃபார்ம் அந்த கலரில் இருந்தால் அவர்கள் ஏன் அதை கழட்ட சொன்னாங்க? ஐசிசியும் கழட்ட வச்சுதா இல்லையா? அதே போல் தான் இப்போ இந்தியா வந்து கை குலுக்க வேணாம்னு நினச்சா கை குலுக்கல. என்ன தப்பு இருக்கு? ஐசிசி ரூல்ஸை, அதாவது கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குல்ல, சர்வதேச கிரிக்கெட் வாரியம், அதோட ரூலை எங்கேயாவது நம்ம மீறி இருக்கோமா? நம்ம ஏதாவது நம்ம லோக்கல் இதில் சொல்லுவாங்க டபுள் கேஜி ஆடுறதுன்னு சொல்லிட்டு, இல்லை நான் அவுட் இல்லை, நான் 2வது வாட்டி ஆடுவேன்னு ஏதாவது ஆடணுமா? இல்லை. பின் எதுக்கு இவனுக்கு அழுகுறானுங்க? தோத்துட்டா வீட்டுக்கு போ. அதை விட்டு கை குலுக்குனா என்ன, குலுக்காட்டி என்ன? கை குலுக்குனா உனக்கு ஜெயிச்சுட்டு தான் அர்த்தமா? குலுக்குனா ஜெயிச்சிட்டியா? இல்லை. பின் எதுக்கு தேவையில்லாத சர்ச்சை? நீ தோத்ததுக்கு உன் நாட்டில் உன்னை வந்து அடிப்பாங்க, அதுக்கு பயந்துட்டு கை குலுக்கல, அது குலுக்கல, இது குலுக்கலன்னு சொல்லிட்டு வேணும்னா நீ உண்டியை எடுத்துகிட்டு வந்திருந்தா சூரியகுமார் யாதவ் $10 $10 $20 போட்டு குலுக்கியிருந்தேன்னா உண்டியை குலுக்கியிருக்கலாம். அவர் வந்து காசை போட்டிருப்பாரு. அதுக்கு தானே நீ வந்திருக்கீங்க. பிச்சைக்கார நாடு தானே, பிச்சை வாங்கிட்டு போ. இப்படி கை எழுந்திருந்தா பாவம் போட்டுன்னு காசு போட்டுருக்கலாம். இப்படி கை கொடுக்கறதுக்கு நீ எனக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்றதுதான் அதுக்கு அறிகுறி. தொடர்ந்து இனிமேல் இந்த போக்கு நீடிக்குமா சார்? நீடிக்க வேண்டும். ஆடுறதே தப்பு. ரொம்ப நன்றி சார் உங்கள் ஆரோக்கியமான விவாதத்திற்கு. நன்றி. ஜெயின்.